எந்த ஸ்டாப்பில் நிற்குதுன்னு தெரியல. காடு மாதிரி. ஃபர்ஸ்ட் டைமு ட்ரெயினில் வந்து ஜொமேட்டோ மூலயமா ஃபுட் ஆர்டர் பண்ணுது. ஃபுட்டு வாங்குறதா இல்லை நான் நைட்டு பட்னியா என்னன்னு தெரியல, பார்க்கணும் இனிமேல் தான். நான் கேட்டது சிக்கன் மஞ்சூரியன், ஆனால் அவங்க எனக்கு கொடுத்தது வந்து சிக்கன் 65. அடுத்த ஸ்டேஷனில் பாட்டில் வாங்கலாம், 40 rupees half liter. இன்னும் பாட்டில் சொல்கிறேன், யூஸ் பாட்டில். நம்ம ட்ரெயினை காணும் மேடம். 12695 பிளாட்ஃபார்ம். கைஸ், இன்றைக்கி நாங்கள் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஒர்க்லாக் போகலான்னு வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் ட்ரிப் வந்து மூணாரில் டு பி கண்டினியூ போட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒர்க்லாக் போகலான்னு தான். ஆனால் இந்த ட்ரிப்பு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, யூஸ்வலாக நைட்டு தான் ட்ராவல் பண்ணுவோம். பட் இந்த வாட்டி டே டைம், ஆஃப்டர்நூன் டைம் ட்ராவல் பண்ணுறோம். இப்போ ஜேர்னி கொஞ்சம் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாலாஜி போனவாட்டி எக்மூரில் இருக்கும், தேர்ட்டி சென்ட்ரல். அதான் டிஃப்ரென்ஸ். அந்த டைம் கிடைக்கல. ஸோ டே டைமில் இருந்தாலும் எவ்வளோ ரஷ் பாருங்கள் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில். நைட் டைமு இதே ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏறும்போது ஜாலியாக இருக்கும். ட்ரெயினில் போட் பண்ணியிருக்கோம். சென்னை டு ஒர்க்லாக் டு சென்னையும் ட்ரெயின் ஜர்னி எக்ஸ்பீரியன்ஸ். லாஸ்ட் டைம் வந்து 4 பேர் வேணும், நெக்ஸ்ட் டைமும் 4 பேர். இப்போ வந்து அந்த வேலையில் கண்டினியூ பண்ணிட்டு அங்கேயே குடியேறிட்டார். அவர் பேர் கார்த்திக். அண்ட் இந்த வாட்டி வந்து ஃபுட்டு வந்து நைட் ட்ராவல் பண்ணுறதுனால சாப்பிட்டு, பட் வந்து ஆஃப்டர்நூன் ட்ராவல் பண்ணுறதுனால ஆர்டர் பண்ணுறோம். ஆமாம், அதனால் அது எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு நான் இது வச்சுருக்கேன். ஆமாம், எங்களுக்கு புதுசு, உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுறோம். வடை 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 வடை. புரியல. எக் பிரியாணி, வெஜ் பிரியாணி, சப்பாத்தி. கைஸ், இப்போ ட்ரெயினில் ஃபுட்டு எப்படி ஆர்டர் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஜொமேட்டோ மூலியமாக தான் ஆர்டர் பண்ண போகிறேன். ட்ரெயின் ஃபுட் எதுவும் இல்லை. ஸோ ஜொமேட்டோ ஆப் சூஸ் பண்ணிக்கிறேன். அதை வந்து பிஎன்ஆர் நம்பரை என்ட்ரு பண்ணணும், நம்ம ட்ரெயினில் போகிற பிஎன்ஆர் நம்பர். ஸோ எங்களோட ட்ரெயின் பிஎன்ஆர் நம்பர் வந்து பிஎன்ஆர் நம்பர் என்ட்ரு பண்ணணும். ஸோ சேலம் ஜங்ஷன் 8 o'clock சப்மிட் அப்படி கொடுத்தீங்கன்னா. கைஸ், நாங்கள் வந்து சேலம் ஜங்ஷனுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்டு வந்து ஜொமேட்டோ ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைமு ட்ரெயினில் வந்து ஜொமேட்டோ மூலயமா ஃபுட் ஆர்டர் பண்ணுது. ஐஆர்சிடிசி மூலயமா ஃபுட் ஆர்டர் பண்ணலாம். பட் நாங்கள் ஜொமேட்டோ மூலயமா ஆர்டர் பண்ணது ஃபஸ்ட் டைமு. ஃபுட்டு வாங்குறது எங்களுக்கு சேலஞ்சிங்கான டாஸ்க்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ ஃபுட்டு வாங்குறதா இல்லை நான் நைட்டு பட்னியா என்னன்னு தெரியல, பார்க்கணும் இனிமேல் தான். போய் சாப்பாடு வாங்கணும் ஃபஸ்ட்டு. ட்ரெயின் வேறு சேலம் ஜங்ஷன் 15 minutes டிலே வேறு. சொன்ன டைமு ட்ரெயின் வேறு ரீச் பண்ணல. ஸ்டேஷனில் 2 to 3 minutes நிற்பான், அதுக்குள்ளே வாங்கணும். ஆமாம், அஃப்கோர்ஸ் அது ஒரு உண்மை தான். ஃபுட்டு வந்த அப்புறம் அது ரிவ்யூ ஷேர் பண்ணுறோம், குவாலிட்டி எப்படி இருக்கு. ஆமாம், ரிவ்யூ நான் சாப்பிட்டு ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். கைஸ், மார்னிங் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது எங்களுக்கே சர்ப்ரைஸ் தான், உங்களுக்கும் சர்ப்ரைஸ். மார்னிங் பார்க்கலாம். ஆமாம், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். சேலம் ஜங்ஷன் வந்துச்சாடா? சேலம் இன்னும் வரல, வருது வந்து பார்க்குறோம், வரவே இல்லை. 15 minutes டிலே. நாங்கள் இன்னும் அதிகமாக இருக்குது, ரொம்ப லேட்டாக போயிட்டு ட்ரெயின். பார்க்கலாம். சாப்பாடு பசிக்குது, சீக்கிரம் கூட ஆடிட்டு இருக்கோம். நம்ம ஆர்டர் பண்ணது 1 hour பிஃபோர். ஆர்டர் பண்ண எல்லாமே ஃப்ரைட் ரைஸ். அப்போ என்ன லட்சத்தில் இது போக தெரியல. அப்போ வந்த அப்புறம்
பிளைன் ரைஸ் ஐயா பிளைன் பிரியாணி கைதான் ஒரு சிக்கன் மஞ்சள் சிக்கன் மஞ்சள் இது ரைஸ் தான் ஃப்ரைட் ரைஸ் சைடிஷ் சாஸ் வேற ரைஸ் ரெஸ்டாரண்ட் ரைஸ் எப்படி ஓப்பன் பண்ணாத சொல்றேன் பாரு. இது வந்து சிக்கன் 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 சிக்ஸ்டி சொன்னா பீஸ் பீஸாக இருக்குது வேற அவ்வளோதான். அவ்வளோ சைடிஷ் என்ன ரைஸே கண்டுபிடிக்க முடியல சொல்லு செஸ்வான் 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 ஃப்ரைட் ரைஸ் அசோக் இப்போ ஜஸ்ட் பிளைன் பிரியாணி ஒழுங்கா புரியுதா வெப்பில் வச்சிருக்கு போதுமா போதும் சாப்பிட்டுக்க. பிளைன் பிரியாணி பீஸ் இருக்கா? பீஸில் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் நம்பர் மேலே தூக்கி போட்டு கோபி மஞ்சூரி சிக்கன் மஞ்சூரியன் சிக்கன் மஞ்சூரியன் சிக்கன் மஞ்சூரியன் take it மஞ்சூரியன் ரெஸ்டாரண்ட் ரைஸ் எவ்வளோ கலர் கொடுக்குறாங்க பாருங்க என்ன பண்ணுறது சாப்பிட்டுதான் கைஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபுட்டு ரன்னிங் டைமில் ஜொமேட்டோ ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டோம். ஸோ அது குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிளெயின் பிரியாணி ப்ளஸ் சிக்கன் மஞ்சூரியன் வந்து கேட்டிருந்தேன். ஆனால் வந்து நான் கேட்டது சிக்கன் மஞ்சூரியன், ஆனால் அவங்க எனக்கு கொடுத்தது வந்து சிக்கன் 65. நான் ஆர்டர் பண்ணது வந்து ரெஸ்டாரண்ட் ஃப்ரைட் ரைஸு நல்லா தான் இருந்தது, பட் கலர் அதிகமாக இருந்தது. இன்னொருத்தனுக்கு வந்து மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் அவனும் சாப்பிட்டு தான் இருக்கான் உட்காந்துருக்காங்க. டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது, ஃபுட்டோட ஹீட்டும் நல்லா இருந்தது. அதாவது நாங்கள் என்ன நினச்சோம், 1 hour பிஃபோர் ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஸோ சூடு ஆறிடும் சில்லுன்னு போகணும்னு நினச்சோம். பட் ஓகே பரவாயில்ல. அதான் சூடாக இருந்தது, கரெக்ட் டைமும் வந்து கொடுத்துறாங்க. அவ்வளோதான். இது ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸு ஃபுட்டு ஜொமேட்டோ ஆர்டர் பண்ணுறது. சாப்பிட்றது ட்ரெயினில் வாங்கி சாப்பிட்றத விட இது எவ்வளோ பெட்டர், நல்லா தான் இருக்குது. வாங்கி சாப்பிடலாம். ஓப்பனாகவே நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்துட்டீங்க பாலாஜி. ஆமாம், அந்த ஃபுட்டு கையில் வர வரைக்கும் அவனுக்கு உங்களுக்கு திக்கு தான் இருக்கும். இப்போ வண்டி எடுப்பான், வண்டி 2 minutes தான் இருந்தான், 2-3 minutes. ஆஃப்கோர்ஸ் என்ன ப்ராப்ளம்னா, ஜொமேட்டோவில் நாங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணும்போது பேமெண்ட்டு முன்னாடியே பே பண்ணிட்டோம். எஸ்டிலன் ஜங்ஷனு, ஈரோடு ஜங்ஷன். அட்லீஸ்ட் அந்த ஈரோடு ஜங்ஷனில் ஜூஸ் வச்சு வாங்கி குடிப்போம். ஜூஸ் வாங்கினா தான் நைட் தூங்க வரும், ஏன்னா வயிறு வந்து ஒரு மாதிரி டைஜஸ்ட் ஆகாத மாதிரி. நம்ம மார்னிங் வேறு சர்ப்ரைஸ் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். அது மார்னிங், ஏர்லி மார்னிங் பார்த்துக்கலாம். காலைல கைஸ், நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணிங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் வந்து யூபிஐ தான். ஆமாம், யூபிஐ பேமெண்ட்டு. ஓகேங்களா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
ட்ரெயின் ஆல்ட் ஆயிருக்கு, எந்த இடமும் தெரியல. நீங்கள் என்ன தெரியும் ஐடியா? எனக்கும் தெரியல. இந்த காமி ஆடு மாதிரி ஒரு இலவும் தெரியல. பேட் வேர்ட்ஸா? நோ பேட் விஷ். ஈரோடு நிறைய இடத்துல நின்று போகுது. நம்ம வேற ஒரு பையனுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம், என்ன ஆக போகுது தெரியல. ஏர்லி மார்னிங் வர போனோம். இப்போ எந்த ஸ்டாப்ல நிற்குதுன்னு தெரியல. ஈரோடு ஜங்ஷன். ஈரோடு நடுவில் இருக்கும், அதான் சொல்ல முடியும். ஆமாம், எந்த ஏரியான்னு தெரியல. சேலமும் லேட்டு, சேலமும் லேட்டு, ஈரோடும் லேட்டு. ஆமாம், 20 minutes சைடு டிலே. ஆமாம். இப்போ வந்து நம்ம நடுவில் நிற்கிறோம், பார்க்கலாம். ஈரோடு, கோயம்புத்தூர், அப்புறம் தெரில. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாப் போகிறோம். கைஸ், அப்புறம் ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டின்னு ஜூஸ் இருக்குல்ல, ஸோ அது சேல்ஸ் பண்ணுறாங்க. அது ஒரு டின் வந்து 70 rupees. 70 ரியல் ரேட் எவ்வளோ டூ காஸ்ட். அதிகம்டா, வெளியில் கம்மி. ஓ சரி சரி, அதான் கேட்டேன் 70. சரி, அடுத்த ஸ்டேஷனில் பாட்டில் வாங்கலாம். 40 rupees ஆஃப் லிட்டர். இன்னும் பாட்ரா சொல்கிற ஜூஸ் பாட்டில். கைஸ், இப்போ நாங்கள் எர்ணாகுளம் ஸ்டேஷனில் இறங்கியிருக்கோம். ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த மார்னிங் சர்ப்ரைஸ் தான். 3:30 மணி ஆகுது, மார்னிங் 3:30 மணி ஆகுது. நல்லா தூக்கத்தை எழுப்பி இறங்கிட்டானுங்க. ஒரே ஒருத்தனால அந்த காரணம் இங்கே இறங்குறதுக்கு, அதான் வண்டியோட வந்து இங்கே செட்டில் ஆகிட்டான்னு சொன்னோம்ல, ஸோ அவனால தான் இங்கே. ஆமாம், அவனை பார்க்க தான் போகிறோம். லெட்ஸ் கோ. எஸ், ஸோ வீடியோஸை அப்டேட் பண்ணுறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸ்டே டியூன். பாலாஜி, மார்னிங் சர்ப்ரைஸ் என்னது? மார்னிங் சர்ப்ரைஸ் அதோ காட்டிக்கிறேன் சார். அதானே எர்ணாகுளத்தில் ஒருத்தர் இருக்கா சொன்னார்ல, எர்ணாகுளத்தில் பெண்ணு ஒருத்தர் இருக்கா சொன்னார். அவரோட கார் தான் இது. அவர் காரில் சுற்றி பார்க்க போகிறோம் ஃபுல்லாக. இது ஒரு ஃபன் இருக்குது. இப்போ வர்க்கலாலேருந்து சென்னை போகிற ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோம். வர்க்கலா ரயில்வே ஸ்டேஷன் சென்னை டு வர்க்கலா வரப்போ நாங்கள் ஆஃப் டிஸ்டன்ஸில் எர்ணாகுளத்தில் இறங்கிட்டோம். சர்ப்ரைஸும் பண்ணோம் மார்னிங் டைமு, நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க. இப்போ வர்க்கலாவில் வந்து சென்னை போக போகிறோம். முடிஞ்சிச்சு எங்கள் ட்ரிப்பு. ஆமாம், நெக்ஸ்ட் ட்ரிப்புக்காக ஸ்டே டியூன்.